सभा कल्वदरं वंदे वेद साग अवजीविदं शास्त्र पुष्प सभायुक्तं विद्वत् परमस्वविदं சபையாகிய கற்பக விருட்சத்து வேதங்களாகிய கிளைகள் சாஸ்திரங்களாகிய புஷ்பங்கள் வித்வாசமாகிய பிரபலங்கள் இப்பேர் கொத்த விற்பனர்கள் நிறைந்த இந்த சகசுக்கு சூஸ்திரதாரராகிய யான் நமஸ்கரிக்கின்றேன் நமஸ்கரிக்கின்றேன் நமஸ்கரிக்கின்றேன். பெரிது பெரிது பூடம் பெரிது இது பூடமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தையில் பிறந்தோர், கரியமாலோ அலை கடலில் துயின்றோர், அலை கடலோ குருமுடி கலசத்தில் அடக்கம், கலசமோ புவியில் சிறுவன், புவியோ அரவினுக்கோர் தலைவாரம், அரவமோ உமையவரின் சிறுவரின் மோதிரம், உமையவரோ தொண்டர்களுக்குள் அடக்கம். தொண்டர்களில் பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாச, அம்பரீஷ, சுகர், சௌனர், விஸ்வாபியாம் பரம பாகவதாம் ஸ்வராமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தொண்டர்களில் முதல் பக்தராகிய பிரகலாதனுடைய சரித்திரத்தை, அவனுடைய பெருமையை, அவனுடைய கீர்த்தியை ஒன்றுமறியாத பாலகர்களாகிய நாங்கள் இன்றைக்கு இந்த சபையிலே ஈஸ்வர கிருபையை முன்னிட்டு இந்த சன்னிதானத்தில் நடத்த முன்வந்திருக்கபடியால் இதில் சொற்கூட்டம், பொருள் கூட்டம், எக்கூட்டம் இருப்பினும் பாலை விளக்கி நீரை விளக்கி பாலை மட்டுமே உண்டுகின்ற அன்னத்தை போல அதே எண்ணத்திலே குற்றம் குறைகளை தவிர்த்து குணத்தை மட்டுமே கிரகித்து எங்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாடகத்திற்கு நவரசங்கள் ஒன்று உண்டு. ஏனென்றால் தேப்பெருமாநல்லூருக்கு உடையாளூரே இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் நவரசங்களில் ஆசியரசம் சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அதையும் பகவான் நிவர்த்தி செய்வார் என்று நம்புகின்றேன். முழு முனையிலே மூணு குளம் வெற்றியே, முழு முனையிலே மூணு குளம் வெற்றியே, ரெண்டு குளம் வாழ் ஒன்று கண்ணியிலே கண்ணியில போட்டு அந்த குளம் மூணு, கண்ணியில போட்டு அந்த மூணு, ரெண்டு பேர் முந்து ஒரு கையிலே பக்த பூர்வான வாரணி கணசோபிதா துர்கந்த புஷ்ப சம்யுக்தா வித்வத் பிரமரசோபிதா சபா தாளதரம் வந்து சபா இது சபையாகிய தாளம் தாளம்னா பழமரத்தை சொல்லுவாங்க. இந்த பழமரம் ஒத்தையா நின்னா கோபிதமா இருக்கணும். அதுல வாழை கலசத்தை கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். அதனால பழமரத்துக்கு கலசம் கட்டின நெடுமாலை கட்டின வைக்கல மரம் தான் அந்த வைக்கல். வாரணி கணசோபிதா அதாவது கல்பானந்தான் துர்கந்த புஷ்ப சம்யுக்தா வித்வத் பிரமரசோபிதா. துர்கந்த புஷ்பம்னா மூந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய புஷ்பம் எப்படி இருக்கும். அதனால அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சபைக்கு விதூஷகனான நான் நமஸ்கரிக்கிறேன். இன்னைக்கு காலத்துல ஆத்த விட்டு கிளம்பும் போது
ஒருமையா வரராஜபுரமா தேவப்பெருமாநல்லூரா தேப்பெருமாநல்லூர் என்னும் தென்காஞ்சிதனிலே அமைந்ததோர் கீழ்பால் வீதி. அருமையாய் வேதகோஷம் அந்தனர் ஓதும் போது பெருமையாய் யானமப்போ பக்தியாய் கேட்கும் போதும் எருதுடன் பசு புலியும் யானை மேல் இருக்க கண்டேன். காலங்கள் பார்த்து சொன்னேன். என்ன புரியுது உங்களுக்கு? திருபுவனம் தேப்பெருமாநல்லூர் வரதராஜபுரம் தேவப்பெருமாநல்லூர்ல கிழக்கு மேற்காப்பு இருக்கக்கூடிய இந்த தெருவில் அருமையா வேத கோஷம் அந்தனர்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நானும் அங்க போய் பெருமையா கேட்டுட்டு இருந்தேன். அங்க என்ன பார்த்தேன்னா எருதுடன் பசு புலியும் யானை மேல் இருக்க கண்டேன். நீங்க பார்த்திருக்கல? எருதுன்னா என்ன? சிவன் கோயிலுக்கு முன்னாடி எருது சில இருக்குது, நந்தி. நந்தி. பசுனா தமிழ்ல நந்தியா. புலி, புலிய வேடன் என்ன பண்ணுவான்? வேட்டையாடுவான். நந்தியா வேட்டை யானை பிள்ளையார் தலையில இருந்ததை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தான். நேற்றுக்கு ராஜ அரசாங்கத்துக்கு போயிருந்தேன். மகாராஜா வந்து என்னை கூப்பிட்டு வச்சிருந்தார். ஆஸ்தான வித்வான் என்னை கூப்பிட்டு போனேன். இந்த நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு பண்டிதர் வந்திருக்கார். அவர் சவால் விட்டுருக்கார். அவரை நீங்க தான் சமரசம் பண்ணணும். அவரோட போட்டி போகணுன்னார். என்னடா ஒம்பா போயிடுச்சுன்னு நேரம் ஆற்றுக்கு போனேன். ரொம்ப மனசு சரியா இல்லை. மர்தனமே மர்தனமே சுவான சேத கிருத்தாஞ்சனம் கடு கிருமி பாசானம் தண்டுலம் கிருத்வா வாக்வா ஜலேஸ்தாத்வா உத்தர கிரகே தகதகா புஷ்ப சிஷ்ணம் பசபசா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானத்துக்கு போயிட்டேன். போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ராஜாங்கத்திலிருந்து யாரோ எனக்கு போட்டியா வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல. பக்கத்தாத்துல தான் இருக்காங்க. அது சொல்றேன். பக்கத்தாத்துல தான் இருக்கா. நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அவளோட வந்த 30-40 சிஷ்யாவோட கிளம்பி போயிட்டார் அப்படின்னா என்னது? நான் பாட்டுல சொல்லிட்டு போனேன். இது மாதிரி சொல்றேன்னா மர்தனமே மர்தனமே. மர்தனம் என்ன பண்ணுவேன்? அடியே அடியேன்னு ஆத்துக்கறிய கூப்பிட்டேன். வாக்பா ஜலேஸ் நாத்வா. வாக்குனா வாய். வாய் வாய்க்கால் போய் ஜலேஸ் நாத்வா ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வரேன். கிருமி பாசானம் தண்டுலம் கிருமினா பாசானம் நவபாசானம் என்ன இருக்காங்க? கல் புழுங்கல். தண்டுலம் அரிசி புழுங்கல் அரிசி சாதம் அடிக்கவே. உத்தரகிரகையே அகலரா அப்படின்னா உத்தரன்னா வடக்கு, கிரகம்னா வடம் பொறிச்சு வைக்க. புஷ்பசிஷ்ணம் பசப்பசா. புஷ்பசிஷ்ணம்னா பூசணிக்காய். பூசணிக்காயை வரைக்கும் வைக்கிறேன். அவர் என்ன நினைச்சிருந்தாரு? என்ன நினைச்சிருந்தாருன்னா ஏடா கிருமி பாசான விஷமிச்சு கொல்ல போறான் போலோட்டு வடக்கு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வடக்கு தான் நம்ம இருக்கோம். நம்மளை போட்டு கொளுத்தி விட போறான் போலோன்னு அவர் கலைப்பிட்டார் போலோட்டு. ஆக எனக்கு என்னோட உத்தியோகம் நினைச்சு போயிட்டு நிம்மதியா இந்த ஊருக்கு வந்திருக்கேன். பாப்புடை குரங்கை படையாக கொண்டீரோ தேப்பெருமாநல்லூர் சிவனே, தென்னிலங்கை கோட்டை என்று கொண்டீரோ அம்மச்சி வாழும் அகம் என்று தேப்பெருமாநல்லூருக்கு ஒரு புராண பாடல் ஒன்று உண்டு. தென்னிலங்கை கோட்டையை தகர்த்த படைகள் தேப்பெருமாநல்லூரிலிருந்து சென்றனவா. ஆனால் நீர் இலங்கையிலிருந்து வந்த மாதிரி இன்றைக்கு எனக்கு தோட்டம் அளிக்கிறது உங்கள் ஒளி செயலை பார்க்கும்போது.
மலிங்கா மாதிரி இருக்கு, அது வேற விஷயம். அதனால தென்னிலங்கை கோட்டைக்கு போனது போக இலங்கையிலிருந்து நீர் வந்த மாதிரி எனக்கு ஒரு தோட்டம் அளிக்கிறது, அது வேற விஷயம். அப்புறம் வைத்துக் கொள்வோம் நாம. ககனே ரவிரத்னானி கவிரத்னானி பூச்சிதக சயனே ஸ்ரீரத்னானி சபாரத்னானி பண்டிதக. நாடு உருட்டு போடும். ககனம் ககனம் என்றால் ஆகாயம், ரவி என்றால் சூரியன். வேண்டாம், அதுக்குதான் போகாதீங்க. ஆகாயத்தில் சூரியன் உதித்தால் சோபிதமாக இருக்கும். கிரகம் என்றால் வீடு, வீட்டில் குழந்தை இருந்தால் சோபிதமாக இருக்கும். சபைக்கு என் போன்ற பண்டிதர்கள் இருந்தால் சோபிதமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், எனக்கும் சற்று பெருமையாக இருக்கும். ஆகவே என் பெயர் சூஸ்திரதான். தாங்கள் யாரோ, எந்த ஊரோ? நல்ல கோடை கால எப்படி லாம்பினார் பாருங்க. போரும் போறதுக்கு சூறாவளி அடித்து போச்சுங்க. அக்னிநட்சத்திர ஆரம்பமே சூறாவளின்றான். எல்லா கவிதைகளும் எல்லாரும் கவிதை எழுதுறா. தசாவதாரத்துல ராமாவதாரம், இந்த ராமாவதாரத்துல வால்மீகி கம்பர் எல்லாம் கவிதை எழுதியிருக்கா. அது என்னடா 15 புத்தகம் படிச்சாதான் தெரியும். நான் அதே கதையை எழுதியிருக்கேன், சொல்ற சுருக்கமா 4 வரி. இதுல தமிழ் இலக்கியம், கணக்கு, கதை எல்லாமே இருக்கு. எண்ணஞ்சு கால் சிரசினை, எண்ணஞ்சு கால் சிரசினை இருப்ப திருமாலரசன் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான். சவில் ஒரு நாளிலும் தவில் ஒரு 9 தான் எடுத்து போனதினால்தான். இதான் ராமாயணம். புரியுதா உங்களுக்கு? புரியல. நான் சொன்னதை கேட்டு எனக்கே திருப்பி பாடுத சொல்லிடுவேன். இது வேற பயம். எண்ணஞ்சு கால் 8 × 5 × கால் எவ்வளவு? 10. 10 யாருக்கு தலை? எண்ணஞ்சு கால் சிறகு ராவணன். ராவணன் காலத்துல இருப்ப திருமாலரசன் யாரு? அந்த காலத்துல இந்த திருமாலரசன் ராமன். ராவணனை ராமன் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான். இந்த ராமாயணம். இதுக்கு காரணம் என்ன? கேட்பெல்லாம் கேட்க மாட்டேங்களா? தமிழ் இலக்கியம், இலக்கணம். சபையில் ஒரு நாளிலும் சாண சாவண 4வது எழுத்து என்ன? 4வது சி. தவில் ஒரு 9 சீதையை தான் எடுத்து போனதினால்தான் ராவணனை ராமன் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். இதான் ராமாயணம். இது என்னன்னா 25 புத்தகம் படிச்சுட்டு ஒரு 3.5 மணி நேரம் படம் எடுக்க. ககனே காதரத்னானி, ககனே காதரத்னானி கிரகரத்னானி மூஷிகா, கிரகரத்னானி மூஷிகா சயனே மத்குடி ரத்னானி சபாரத்னானி விதூஷகா. நான் தான் சபைக்கு ரத்னம். ககனம், ககனம்னா ஆகாயம். இந்த ஆகாயத்துல இந்த அக்னிநட்சத்திரத்துல நடந்து போக முடியாதா? 10 மணிக்கே தலை காட்ட முடியல. காகரத்தானே காகங்கள் கூட்டமா அப்படி பறந்து நம்ம தலைக்கு மேல வந்ததுன்னா நிழல் விழும், ஆனந்தமா போகலாம்.
அதனால ஆகாயத்துக்கு காகம் பறந்தா ரொம்ப அழகா இருக்கும். கிரகரத்னானி மூஷிகா, வீட்டுக்கு அழகு என்ன, செலவுக்கு வழி சொல்றாரு. கிரகரத்னானி பாலகா, பிறக்கிறதுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சாலே அங்க வந்து ப்ரீகேஜிக்கு சேர்க்க வேண்டியது. இது அவசியமா? இது கிரகரத்தை எல்லாரும் ஆத்துல எல்லாம் பூட்டிட்டு வந்திருக்கலாம், திருட வந்துடுவான். கிரகரத்னானி மூஷிகம், கிரகத்துக்கு பூஷிகம்னா எலி பெருச்சாலி. இது இருந்தா வேலைக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான், கொடுக்குற வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். இருந்தாலும் கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு இந்த எலி பொந்துக்கிட்டு போட்டோம்னா இவெல்லாம் போய் வேலை செஞ்சானா வேலை இல்லா திண்டாட்ட குறைக்கும். சயனே மத்குணி ரத்னானி, கேட்ட முன்னாடியே கேட்டேன், எல்லாரும் பூட்டிட்டு வந்திருக்கலாம். பூட்டலைன்னா சொல்ல போயிடும். ஆத்துல இந்த ஆத்துல இருந்து 3 ஆத்துல திருடி விடும். எப்படிதான் போறான் எப்படி வரான்னு தெரிய மாட்டேங்குது, கண்டுபிடிக்கவும் முடியல. மத்குணினா மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சியே பிடிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம எங்க தூங்குறது, வீட்டில் இருக்கிறது சாம திருட்டு போகாம பத்திரமா இருக்கும். அதனால படுக்கைக்கு மூட்டை பூச்சி மிகவும் அவசியம். சபாரத்னானி விதூஷகா, விதூஷகன் பேரு. நான் தான் சோபிதம். நான் ரொம்ப வாக்குவாதெல்லாம் பண்ண விரும்பல, ரொம்ப டைம் ஆயிடுது, ரொம்ப ஓஞ்சி போச்சு. இருந்தாலும் நான் உடனே இல்ல ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப நீட்டு 25 பாடலாம் சொன்னார். ஒருத்தர் கேட்டா மகாபாரத ராமாயணத்தையும் ஒரே வரியில சொல்ல முடியுமா உங்களால? ஒரே ஒரு வரியில மகாபாரதத்தை ராமாயணத்தை சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா, சொல்லிட முடியுமே. என்ன மாதிரி ஒரு கவிஞர், என்ன மாதிரி ஒரு கவிஞர் இருக்காரு அப்படின்னா அவர் சொன்னார், சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்தால் அது பாரதம், சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை ராமாயணம். அந்த இடத்துல சிரிக்க கூடாது திரௌபதி சிரிச்சுட்டா, அது பொய்மா வேண்டான்னு சொன்னா அழுத ராமாயணம் உருவாயிடுது. அதுக்கு மேல விளக்க வேண்டாம். ஒண்ணுன்னு நான் கொஞ்சம் வளைஞ்சு முடிச்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட விவாதம் பண்ண விரும்பல. நீங்க ரொம்ப பண்டிதர், நான் ஒத்துக்கிறேன். நீங்க ரத்தனம், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா எல்லா மூங்கில்களுமே புல்லாங்குழல் தான், எல்லா மூங்கில்களுமே புல்லாங்குழல் தான். எந்த மூங்கில் வளைந்து கொடுப்பதற்கும் தன்னை துளையிடுவதற்கும் தயார்படுத்திக் கொள்கிறதோ அந்த மூங்கில் புல்லாங்குழலாகிறது. நான் புல்லாங்குழலாகிறது. இவ்வளவு தூரம் சொல்றாலேன்னு நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. மகாராஜாட்ட சொல்லியிருக்கேன், ஏகைக துட்டு கழு பண்டிதா. எல்லாருக்கும் சம்பாவனம் உண்டா? எல்லாம் வாங்கிட்டு போலாம். ஏகைக துட்டு கழு பண்டிதானா துட்டு துவயம் குண்டல தீட்சதானா துகானீஷு கவி சுரானா பைசாத்வயம் சில்லறை வைதிகானா. அவா செய்யற தொழிலுக்கு தகுந்த மாதிரி சம்பாவனை எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்காக நமக்கு குறைஞ்சு போடாதீங்க. நல்லா எல்லாத்தையும் இந்த ஆனந்தமா செய்யும். சரி விதுஷரா, நாம் எல்லோரும் சேர்ந்து பகவானை விக்கிரகம் எதுவும் இல்லாமல் இருக்க அந்த விக்னேஸ்வரை பிரார்த்தித்துக் கொள்வோம்.